அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி நீலகிரி முழுவதும் இன்று காலை 6 மணி முதல் வணிகர் சங்கங்கள் சார்பில் முழு கடையடைப்பு வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இ-பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டி அங்கு குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அதே போன்று வாகன ஓட்டிகளும் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளும் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 6 மணியிலிருந்து நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக வணிகர் சங்கங்கள் சார்பில் முழு கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த இ-பாஸ் நடைமுறையை திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ரத்து செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக தனியார் உணவகங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா வாகன ஓட்டிகள், வணிகர்கள் என மிகப்பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இ-பாஸ் நடைமுறையில் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருந்தது. குறிப்பாக இதில் வார நாட்களில் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 14 சோதனை சாவடிகளில் இந்த இ-பாஸ் சோதனை என்பது மிகவும் கிடுக்குப்பிடி வாகன சோதனையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இதற்காகவே தனியார் அமைப்புகள், அதே போன்று காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என நியமிக்கப்பட்டு இதனால் சிறு குறு வணிகர்கள், அதே போன்று ஓட்டல் உரிமையாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள், கார் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலதரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலாவிற்காக இங்கு வரக்கூடிய மக்கள் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த இ-பாஸ் நடைமுறை என்பது மிகுந்த குளறுபடியும் கோளாறும் நிறைந்த ஒரு இணையமாக இருக்கிறது. இன்று காலையிலிருந்து அந்த இணையம் முடங்கிவிட்டதால் இ-பாஸ் எடுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இதை நம்பித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கொடுக்கப்பட்டு அதை முறையாக அமல்படுத்தப்படாமல் இ-பாஸ் எடுப்பதிலே பல்வேறு குளறுபடிகள் இருந்தால் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று இன்று ஒரு நாள் முழுவதும் முழு கடையடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவைப்படக்கூடிய உணவு, அத்தியாவசிய பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் வாங்குவதிலும் குளறுபடி நீடித்திருக்கிறது. எனவே இந்த இ-பாஸ் திட்டமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகளை களைவதற்கு மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும் என்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், அதே போன்று கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஓட்டல் உரிமையாளர்கள், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.